ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். திரு நித்யானந்தன் அவர்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். 550 குடும்பங்கள், அந்த பெண்களுக்கு யார் பதில் சொல்றது? அந்த 550 குடும்பங்களுடைய அந்த மன வலி என்ன அப்படின்றத பற்றிலாம் சொன்னாங்க. பெண்கள் பாதுகாப்பு, நாரி சக்தின்னு தொடர்ந்து பேசுறாரு பிரதமர். தாய்மார்கள் தான் முக்கியம் அப்படின்னு பேசுறாரு. ஏன் இதுக்கு பதில் சொல்ல தயங்குவது? ஏன் அப்ப கேட்க தானே செய்வாங்க எதிர்கட்சிகள். பிரதமர் வாய் திறக்கணும்னு கேட்க தானே செய்வாங்க. நித்யானந்தன், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மேடையாகத்தான் உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அப்படிலாம் இல்லை சார். நீங்க பேசலாம் உங்களுடைய கருத்துக்கள். இதுல பெண்கள் ஆண்கள்லாம் இல்லை இல்லை பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாடு தாய்நாடு. வேறு எந்த நாட்டுக்கும் தாய்நாடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபாதர்ஸ் லேண்ட் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. தாய்நாடு என்று சொல்வது இந்தியா மட்டும்தான். அது மட்டுமல்ல, விவேகானந்தருடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய வளங்களை அத்தனையுமே ஒரு தட்டிலே வைத்து தாய்மை என்றதை இன்னொரு தட்டிலே தராசில் வைத்தால் அந்த தாய்மை என்ற தட்டு தான் கனமாக. எல்லாம் ஓகே சார், நேராக கேள்விக்கு வந்துருங்க சார். நான் வரேன். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நாடு இது. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வன்மையான கண்டனத்திற்குரியது. அது எவர் செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய சொந்த கருத்தும் கூட. அதைத்தான் மோடி அவர்களும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நான் வரவேற்கிறேன். திரு நித்யானந்தன் அவர்கள் சொல்வதை நான் வரவேற்கிறேன். நித்யானந்தன் சொல்வதை பிரதமர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்றத பிரதமர் அந்த கேள்விக்கு வந்துருவோம். மிக தெளிவாக அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இதில் நாங்கள் எந்த விதத்திலும் தலையிட மாட்டோம். இதில் தவறு இருக்குமானால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் உரிய முறையிலே கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் உள்துறை அமைச்சர். சார் இல்ல சார், இல்ல சார், ஒரே ஒரு சாரி சார், உங்களை நடுவில் குறுக்கிடுறதுக்கு. சனாதனத்தை பத்தி பேசுவாரு பிரதமர். உங்க தாலிகளை பறிச்சிருவாங்கன்னு பேசுவாரு, ட்ரிபிள் தலாக்குன்னு பேசுவாரு, உங்ககிட்ட 2 மாடு இருந்தா ஒரு மாடை பிடிச்சுக்குவாங்க அப்படின்லாம் பேசுவாரு. ஆனா சரிங்க மேம், அப்படிலாம் பேசுவாரு. ஆனா இவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு பிரதமர் பேசணும்னு ஒரு பக்கம் கிடந்து போராட்டம் நடத்துறாங்க. அவர் பேச மறுக்கிறது ஏன்? அப்ப அது கேள்வி தானே, அது முக்கியமான பிரச்சனை தானே. பேசணும் தானே, தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா இதை பத்தி பேசணும் தானே பிரதமர். எரும மாட்டை பத்தி பேசுறாருன்னா எரும மாடு ஒரு சொத்து தான். இல்ல சார், நீங்க எரும மாட்டுக்கு போகாதீங்க. சொத்துல பாதி எடுக்கணும்னா 2 இருந்தா 1 எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்கணும். எரும மாடுன்னா சாதாரண விஷயம், சும்மா மேய்ச்சிட்டு போறது. நீங்க அதை விட்டுருவோம் சார், எரும மாட்டை விட்டுருவோம். அதனால எரும மாடுனா ஒன்றும் தவறு கிடையாது. ஆடுன்னு சொன்னா கூட அது சொத்து தான், அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. சொத்துல பிடிங்கி பாதி கொடுப்பாங்கன்னு சொன்னா எரும மாட்டுல 2 இருந்தா 1 எடுப்பாங்கன்னு சொன்னா அப்படிதான். பெண்கள் பாதுகாப்பு, தாய்மார்கள் முக்கியம்னு சொல்ற பிரதமர் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஸ்டேஜ்ல நின்னு வாக்கு கேட்கிறாரே, பிரதமர் பேச மாட்டேங்கிறாரே சொல்றாங்க. நீங்க குறுக்கிட்டு எரும மாடு பேசணும்னா நான் பேசுறேன். அந்த விஷயத்துக்கு நான் வரவே இல்லை. நான் அந்த விஷயத்துக்கு வரவே இல்லை. நீங்க கூப்பிட்டீங்க, அந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். விளக்கம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதை சொல்லிட்டேன். இப்போ இது யாராக இருந்தாலும் தண்டிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் இருக்கிறார். இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசா மத்திய அரசா? மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட பெண் எப்பொழுது புகார் அளித்திருக்கிறார்கள்? ஏப்ரல் 29 கொடுத்துருக்காங்க. அந்த புகார் 29 கொடுத்த உடனே மே 2 எஸ்ஐகிட்ட கொடுத்துட்டு, யார் முதலமைச்சர் தான், உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. 2023லயே அமித்ஷாவுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்றாங்க. நீங்க சட்டப்படியான நிறைய பாயிண்ட்ஸ் முன்வைக்கிறீங்க. தார்மீக அடிப்படையில பேசணும்ல. நான் யாரை நம்புவேன்? நான் என் பிரதமரை நம்பிதான் இருக்கேன். என் பாதுகாப்பு ஒரு அப்பா மாதிரி, ஒரு தந்தை மாதிரி. அப்படின்னா என் பிரதமர் எனக்காக பேசணும், அது எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படிதானே நினைப்பாங்க. அதாவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கால், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னா நிறைய பெண்கள் அதை நாம் அதை எப்படி அணுக வேண்டுமோ, அது அரசியல் ரீதியாக அணுக வேண்டுமா? இப்படித்தான் குற்றம் சாட்டப்பட வேண்டுமா? நான் கேட்கிறேன், இதுல என்ன அரசியல் வேண்டும்? ஆரத்தி எடுத்து லட்டு ஊட்ட வேண்டும். இதுல அரசியல் எங்க வேண்டியிருக்கு? ரேபிஸ்ட் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது லட்டு ஆரத்தி எடுத்து சம்ஸ்கிருதி அப்படினீங்களே, ட்ரெடிஷன் கல்ச்சர், அப்படி ஆரத்தி எடுக்க சொல்றீங்களா ரேவண்ணா? நீங்க எல்லாம் பேசும்போது சரி சார், நான் என்ன காரணம்னா, பாதிக்கப்பட்ட பெண்களை குறித்து பெண்கள் பேசுகின்ற பொழுதுதான் அதனுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும்ன்றதுக்காக நான் அமைதியாக ஒன்றுமே குறுக்கிடவில்லை. இந்த கடிதம் எழுதினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கு, பாரதிய ஜனதா கட்சி தொண்டரே எழுதினார் என்று டிசம்பர் மாதத்திலே எழுதினார் என்றெல்லாம் சொல்லி 21 எழுதினார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எப்போ தெரியும்? இப்போ தான் தெரியுமா?
அவர் கடிதம் எழுதவில்லை, அவர் இமெயில் அனுப்பிச்சாரு, அந்த இமெயில் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி இருக்கு. அதுக்கான விசாரணைகள்ல வரும்போது ஏர்போர்ட்லாம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த மாதிரி ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டது மத்திய அரசின் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஏர்போர்ட்ல அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தால் மட்டுமே தான் நிறுத்த முடியும். குற்றச்சாட்டு வைக்கலையே, எந்த நடவடிக்கையும் தமிழ் கர்நாடக அரசு எடுக்கலையே. குற்றச்சாட்டு இருந்தால் தடுத்து சுமோட்டோவா கேஸ் எடுத்திருக்கு கர்நாடகா உமன்ஸ் கமிஷன். பதில் அடுத்த செக்மெண்ட்ல சொல்ல சொன்னீங்க. அப்படியெல்லாம் காசிப்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். I have proof, I have evidence. No gossips. It's okay, court will decide that. அது வேற. இவர் இந்த இளம் எம்பி இல்ல, எனக்கு அவர் பேசும்போது கட்டாயமா இவ்வளவு நேரம் நான் அமைதியா தான் இருந்தேன். அமித்ஷாவுக்கு தெரியாது சொல்றதே சரி. பேசலாம். இல்ல, I think we are going for a break. நம்ம இடைவெளிக்கான நேரம் இருக்கு, நம்ம பேசலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க சார். ரொம்ப சொல்லுங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்க. இந்த எம்பி இருக்கிறார், அசன் தொகுதி எம்பி. இவர் எந்த கட்சியினுடைய ஆதரவோடு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு தான் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.